கல்யாண மாலையில் விவேக் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பசங்க. சரி. பெரிய பையன் பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்கான். சரி. சின்ன பையன் பிஇ 3rd இயர் பண்ணிட்டு இருக்கான். சரி. எனக்கு நல்ல மருமகளாக வேணும். சரி. மருமகளாக இல்லாமல் மகளாக வேணும். எனக்கு பொண்ணே கிடையாது. சரி. ரொம்ப ஆசை பொண்ணு மேலே. சரி. என்னையும் என் பசங்களையும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி வேணும் எனக்கு. ஓகே. நாங்கள் செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சரி. எனக்கு அது முதலியாரில் உட்பிரிவுகள் சம்மதம். சரி, ரைட், ஓகே. விவேக் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு ப்ரைவேட் கன்சர்னில் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மனைவி எப்படி வேணும் உங்களுக்கு? நல்ல கேரிங்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் போதும். ஓகே. நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நல்ல மனைவி, நல்ல அழகான மனைவி, நல்லா இருக்கிறீங்க ஆள் பார்க்குறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு மகளாக ஒரு மருமகள் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் விவேக், பதிவெண் 715733, வயது 26, பிகாம் எம்பிஏ முடித்தவர், எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக தனியார் நிறுவனத்தில் கோவையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். விவேக் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் நிஷா மாதவன் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிபிஏ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூர் எம்என்சியில் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும் நினைக்கிறாங்க. நிஷா மாதவன் நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சக்திவேல் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 38, டிஎம்இ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சீனியர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சக்திவேல் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யுஎஸ் சிகாகோவில் இருக்கிற சிந்துஜா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சரி. எனக்கு எந்த செட்டியார் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. சரி. பெரிய பொண்ணுக்காக தான் வரன் தேடி வந்திருக்கிறேங்க. சரி. அவங்க பிடெக் ஐடி பிஹெச்டி டெக்கில் முடிச்சுட்டுங்க. சரி. இப்போ வெஸ்கான்சனில் அங்கே சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க. 3 வருஷம். சிகாகோ பக்கத்தில். அது சிகாகோ பக்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சின்ன பொண்ணு ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ பெரிய பொண்ணுக்கு தான் வரன் தேடி வந்திருக்கிறேன். வெரி குட். எனக்கு அதே கேட்டகரியில் படித்த பையன் அங்கே யூஎஸ் பேஸாக நான் பார்க்குறேன். வெரி குட். இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க சார். இப்போ நான் ஆக்சுவலாக மே 15, 16 சிகாகோவில் இருக்கிறேன். சரிங்க சார். பெண்ணை நிச்சயமாக மீட் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்க்க சொல்கிறேன். இப்போ 4-5 இடம் போகிறேன். சரிங்க. அதனால் எங்கே இருந்தாலும் அங்கே நிச்சயமாக வரன் தேடுறவங்களாம் நம்மளை மீட் பண்ணுவாங்க. சரிங்க சார். கட்டாயமாக அவங்களுக்கு இதுக்கு மேலே காலதாமதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு கல்யாண மாலை நிச்சயமாக உதவியாக இருக்கும். நன்றிங்க சார். ரைட், சொல்லுங்கம்மா. மருமகன் எப்படி வேணும்? நல்ல பையனாக வேணுங்க சார். நல்லது. பொண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்க. ஓகே. எங்களை பற்றி ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். சரிம்மா. நல்லா இருந்தால் சரிங்க சார். நல்லதும்மா, நல்லது. ரைட், ஓகே. சிறந்த மருமகன் வருவாங்க. நல்ல கணவர் சிந்துஜாவுக்கு உடனடியாக கல்யாண மாலை மூலமாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். வி சிந்துஜா, பதிவு எண் 659509, வயது 29, பிடெக் முடித்தவர், பிசினஸ் அனலிஸ்டாக சிகாகோவில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து ஐடி துறையில் பணியில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார். சிந்துஜா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில்.
கல்யாண மாலையில் செந்தில்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33. எம்ஹெச்ஆரும் மேலும் EMBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சீனியர் ரெக்ரூட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. செந்தில்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலாஜி கார்த்திக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. BE பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சீனியர் ப்ரோக்ராம் அனலிஸ்டாக இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பாலாஜி கார்த்திக்கின் விருப்பத்திற்கேற்ற அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மார்க் ரொம்ப குறைவாக வாங்குறானா சந்தோஷமாக இருக்கு. அவன் கூடவே இருப்பான். KM வெட்டிங் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு மே மாதம் US-இல் மே 16ஆம் தேதி சனிக்கிழமை சிகாகோ இலினாய்ஸ் ஜெயின் சொசைட்டி ஆஃப் மெட்ரோபாலிட்டனில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெற உள்ளது. ரசம் அது கேக்குது. மிளகு ரசமா, பருப்பு ரசமா, தக்காளி ரசமா, ஒரு நாளைக்கா 2 நாளைக்கா? நான் அதுக்குள்ள மோர் ஊற்றி சாப்பிட்டு போயிட்டேன். ஒரு குழந்தைக்கு நீங்க தமிழை கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அது 100 பேருக்கு தமிழ் போய் சேரும். தொடர்பிற்கு சிகாகோ தமிழ்ச்சங்கம் பிரசிடென்ட் சோமு திரு 630-506-1234, வைஸ் பிரசிடென்ட் சாக்ரட்டிஸ் பொன்னுசுவாமி 847-571-4287, இமெயில் tsomu@hotmail.com. மே 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்லாண்டா ஜார்ஜியா குஜராத்தி சமாஜில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெற உள்ளது. ஒரு பெண்ணோட வாழ்க்கை மட்டும் பாதிச்சா மாமியார், பல பெண்களின் வாழ்க்கை பாதிச்சா சாமியார். முதல்ல சப்பாத்தி உப்பும் அதுக்கப்புறம் நாம உப்பும். தொடர்பிற்கு கிரேட்டர் அட்லாண்டா தமிழ் சங்கம் பிரசிடென்ட் பிரகாஷ் சூசை 678-749-6016, வைஸ் பிரசிடென்ட் லக்ஷ்மி தேசம் 404-512-9579, இமெயில் president@gatamilsangam.org மற்றும் vp@gatamilsangam.org. US-இல் நடைபெறும் வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க விண்ணப்பிக்கவும் info@kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற லாகான் செய்யவும் kmmatrimony.com. மே 23 மற்றும் 25ஆம் தேதிகளில் டாலஸ் மற்றும் ஹியூஸ்டனில் நடைபெறும் படப்பிடிப்பு பற்றிய விவரங்கள் நிகழ்ச்சியின் இறுதியில். வாழ்வின் எல்லா நிகழ்வுகளையும் நகைச்சுவை உணர்வோடு யதார்த்தமாக எடுத்துக்கொள்வது சரியா தவறா? நாடக ஆசிரியர் நடிகர் திரு கிரேசி மோகன் தலைமையில் துபாய் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் என்ன பேசிட்டோம்? சிரிங்க. நாங்கள் இதே தப்பு. இந்த மைக்கை 2 மணி நேரம் அப்படியே பிடிச்சிருந்தீங்கன்னா கை வலிக்கும். இதுவே ஒரு 6 மணி நேரம் பிடிச்சிருந்தீங்கன்னா தலை வலிக்கும். நாள் முழுக்க பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உடம்பே வலிக்கும். கீழே வச்சிட்டா சுதந்திரமாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை குப்பைகளாக சேர்க்க சேர்க்கத்தான் மனித வாழ்க்கையே. அப்பப்போ க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரே மருந்து நகைச்சுவை தான். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னா. இதை ஒரு மேடையில் சொன்னால் மறுநாளே ஒரு நண்பர் சொன்னார், 100க்கு 100 உண்மை புலவரேன்னார். எப்படின்னு, நேற்று வீட்டுக்குள்ளே உட்காந்து வாய் விட்டு சிரித்தேன், என் ஒய்ஃப் வெளியே போயிட்டான்னார். வாழ்க்கையில் சிரிக்கணும் சார். வாழ்க்கை வாழ்வதற்கு அதை உட்காந்து இருக்கிற ஒரு 100 வருஷம் வாழணும்னு வச்சிங்களேன். 100 வருஷத்துக்கு 110 வருஷத்துக்கு கவலையை சுமந்துக்கிட்டு நீ கவலைப்பட்டு என்ன பண்ண போகிற? கவலையை தூக்கி எறிகின்ற மிகப்பெரிய மருந்து தாங்க சிரிப்பு. எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. வாழ்நாள் முழுவதும் வறுமையில் பாடிய ஒரு மகாகவி பாரதி சொன்ன மந்திர வார்த்தை அல்லவா அந்த வார்த்தை. இதை மறந்துட்டு இங்கே பாருங்க உட்காந்துங்கிறத எல்லாம் சொர்ணாக்கா மாதிரி உட்காந்துங்குது 3. ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்கன்றோம், ஜாலியாக இருங்கன்றோம். இருக்கிறவங்க அதுக்காக தான் நம்ம உட்காந்துங்கிறாங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையும் லேசாக எடுத்துக்கணும் சார். தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நான் ஒரு 7 ஆண்டுகள் பயணம் பண்ணுவேன். ஓ கிரேட் மேன். குற்றாலத்தில் முதல் நாள் இரவு பேசிட்டு மறுநாள் அருவியில் குளிக்கலாம் நானும் அவரும் போகிறோம். அவரோடு படித்த 2 நண்பர்கள் அருவியில் குளிக்கிறதுக்கு வந்தவங்க உரிமையோடு கேட்டார்கள், ஏ சாமிநாதா, நீ இந்த அருவி கொட்டுற உயரத்தில் போய் உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னார் ஒருத்தர். எனக்கே சங்கடமாக இருந்தது.
ஆனால் ஐயா சொன்னார் நல்லா தான் இருக்கும், நீ ஏன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னு. எப்படி மாற்றினார் பார்த்தீங்களா? இந்த மாற்றுகிற மனசக்தி உடைய மனிதனால் எதையும் சாதிக்க முடியும். எதுக்கெடுத்தாலும் கோவப்படலாமா? இதே தென்கட்சி சுவாமிநாதன் கூட ஒரு வாட்டி நான் பேசிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஏதாவது ஃபங்க்ஷன் கூட்டுறாங்க, யோகா கிளாஸ் திறந்து வைங்கிறாங்க, இல்லாட்டி பள்ளிக்கூடம் திறந்து வைங்கிறாங்க, இல்லாட்டி மளிகை கடை திறந்து வைங்கிறாங்க, நமக்கு நாடகத்தின் நடுவில் போகிறது கஷ்டமாக இருக்குது, சரி ஒரு ஆசையில் ஒத்துன்றோம், நாள் நெருங்க பயமாக இருக்குது, என்னத்தை பேசுறது அப்படின்னா அவர் சொன்னார், மோகன் ஒத்துக்கோ மோகன், ஒரு காலம் வரும் உன்னை எவனுமே கூப்பிட மாட்டான், ஸோ இப்போவே போய்டு அப்படின்னாரு. கூப்பிட்ற போது போனார், அவர் யார் கூட்டாங்களோ போய் சேர்ந்துறாரு. அவர் அற்புதமான நம்ம ஹாஸ்ய மனிதருங்க, எனக்கு தெரிஞ்சு ஆகாசவாணியில் ஆகாசிய வாணி அவர். ஒன்றும் இல்லைங்க, நானும் அவரும் சேலம் அம்மாப்பேட்டையில் பேசிட்டு காரில் போகிறோம். இடையில ரோடு வேலை நடக்குது. காரை விட்டு இறங்கி 2 பேரும் போகிற போது நான் கொஞ்சம் பின்னாடி வர்றேன், அவர் கொஞ்சம் வேகமாக முன்னாடி போயிட்டார். உண்மையாக நடந்ததுங்க. அந்த இடத்துல ரோட்டில் ஒரு ஓரமாக பள்ளம் தோன்றான் ஒருத்தன். டெலிஃபோன் ஒயரை உள்ளே எடுத்து போட்டு மூடுறதுக்கு இன்னொருத்தவங்க கூட அன்னைக்கு லீவு போட்டுட்டதுனால வேற ஒருத்தரை வச்சு அந்த வேலையை வாங்கி அன்றைய கூலியை அவனுக்கு கொடுத்துடலான்னு நினச்சவன் அட்டையில் ஒரு வாசகம் எழுதியிருந்தான். நான் நின்று படித்து சிரித்தேன். முன்னாடி போனவரை கேட்டார், எதுக்கு சிரிக்கிறேன்னாரு. இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கான். ஐயா என்ன எழுதியிருக்கான்? கூட இருந்து குழி பறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதிக்கிறான் அப்படின்னு. அவனை கூப்பிடுன்னாரு. அவனை கூப்பிட்டு போய் விட்டேன். 100 ரூபா எடுத்து கொடுத்தாரு. என்னங்க தப்பாக எழுதிக்கிறான், 100 ரூபா கொடுக்குறீங்களே? சுமார் நம்ம கேட்காமலே பல பேர் நம்ம கூட வரான். அவன் ஒரு ஆளை கேட்டு வாங்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய மனப்பக்குவம் பிரச்சனை இருக்கும். 2 நாளாக வாக்கிங் போகல, 3ஆவது நாள் போகிறேன். மேற்படி ஆள் கேட்டான் பாருங்கள், கரெக்டாக இன்னும் நோட் பண்ணி நிற்கிறான். என்ன டெஸ்ட் பண்ணியா? நான் பண்ணம்பா. எவ்வளோ இருக்குது? 240. நான் சொல்லலை, எனக்கே இருக்கும்போது உனக்கு இல்லாமல் இருக்குமாயா? நான் வாழ்வின் எல்லா நிகழ்வுகளையும் யதார்த்தமாக நகைச்சுவையோடு அணுகுவது சரிதான். தொடர்கிறார் புலவர் ராமலிங்கம் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலையில் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ராஜேஷ், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் கன்னட தேவாங்க சிட்டியார். சரி. இங்கே திருப்பூர் பக்கத்தில் தான் இருக்குங்க. சரி. எங்களுக்கு ஒரு டாக்டர், ஒரு சன். சரிங்க. சன் மூத்தவர். ஓகே. அவர் தான் இப்போ அப்பேரல் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு எம்என்சி கம்பெனி சிங்கப்பூரில் சரி ஒரு 7 ஆண்டு காலமாக தாராண்டர்னி அதிகாரி குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஓகே. ஃபேஷன் டிசைனிங்கில் ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம். ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? எங்கள் பொண்ணு மாதிரியே எங்களுக்கு எங்களை அனுசரித்து பையனை அனுசரித்து போகிற மாதிரி. சரி. வந்தால் எங்கள் வீட்டில் எங்கள் மக மாதிரியே நாங்கள் வச்சுக்கோங்க சார். எங்கள் பையனை அனுசரித்து சரி எங்கள் கூடவே இருக்கிற மகள் மாதிரியே நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் சார். நல்லா டிகிரி படித்த பொண்ணாக வேணுங்க. எங்கள் பையன் ரொம்ப ஷார்ட் நேச்சருங்க சார். அதுக்கு கோவப்பட மாட்டான். எல்லாத்தோடையும் சந்தோஷமாக பழகிக்க வேணுங்க. எந்த விதமான கெட்ட பழக்கம் கிடையாதுங்க. ஓகே. நல்ல பையன். நல்லது. ரைட். என்ன அவரோட ஃபியூச்சர் என்ன? அங்கே செட்டில் ஆக போகிறாரா இல்லை இங்கே வந்துடுவார்? ஆமாம் சார், அங்கே ஒரு 2 இயர்ஸ் இருப்பார். ஏன்னா அந்த கம்பெனி இங்கே திருப்பூரில் அவங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகே. அதுக்காக அங்கே இருக்காரு. 2 வருஷம் கழிச்சு இங்கே இந்தியா வந்துடுவார். ஆமாம் சார். இப்போ கல்யாணம் ஆனால் அந்த பொண்ணு சிங்கப்பூருக்கு போகிற தயாராக இருக்கணும். சரி. ரைட். ஓகே. உங்கள் வீட்டுக்கு உடனடியாக நல்ல மருமகள் வர கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்களுங்க. டி ராஜேஷ், பதிவெண் 727353, வயது 28, பேச்சுலர்ஸ் டிகிரி இன் அப்பேரல்ஸ் முடித்தவர், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸராக சிங்கப்பூரில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். ராஜேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் பாக்யலட்சுமி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BCA மேலும் MCA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் BPO மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. பாக்யலட்சுமி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்ரீனிவாசன், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, BE பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் டெக்னிக்கல் லீடாக இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஸ்ரீனிவாசன் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். KM வெட்டிங் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு மே மாதம் US-இல் மே 23ஆம் தேதி சனிக்கிழமை டாலஸ் கிரேப் பாயிண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெறவுள்ளது. காதல் என்பது பனைமரம் மாதிரி, ஏறினால் நுங்கு, தவறினால் சங்கு.
தொடர்ந்து அந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வந்து கல்யாண மாலையினுடைய மிகப்பெரிய அப்ஜெக்டிவாக நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். தொடர்பிற்கு மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கம் பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் கீதா அருணாச்சலம் 214-206-7615, வைஸ் பிரசிடென்ட் செல்வமணி பழனியப்பன் 9729893657, இமெயில் president@dfwmts.org, vice president@dfwmts.org. மே 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஹியூஸ்டன் பியர்லண்ட் ஸ்ரீ மீனாட்சி டெம்பிள் ஆடிட்டோரியத்தில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கும் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. நல்லவன் வாழ்வான்னு உடனே அவங்களுக்கு யம தர்மம் தான் ஞாபகம் வருது. ஏன் மேட்ரு ஓவர். மிளகை பயன்படுதுன்னா பொங்கல் வச்சா மிளகை பொறுக்கி வெளியே வச்சுட்டு சின்ன பிள்ளைகள் இல்லை பல பெருசுகளும் அப்படி தான் செய்யும். தொடர்பிற்கு ஹியூஸ்டன் பாரதி கலை மன்றம் பிரசிடென்ட் திரு ஸ்ரீதர் ஸ்ரீனிவாசன் 8323411222, வைஸ் பிரசிடென்ட் திரு துப்புல் நரசிம்மன் 2818044339, இமெயில் s_sridhar@hotmail.com மற்றும் tnarasimhan@gmail.com. யுஎஸ்இல் நடைபெறும் வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க விண்ணப்பிக்கவும் info@kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற லாக் செய்யவும் kmmatrimony.com. அன்னைக்கு ஒருத்தன் கேட்குறான், ஹலோ உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு, ஃபேஸ்புக்லையா, ஐசே ட்விட்டர்லையா, வாட்ஸ்அப்லையா, உன் வீட்டுக்கு பக்கத்தில் ஏன் 10 வருஷமாக குடியிருக்கிறேன், கூட வைக்கிறேன், எவ்வளோ குமிரி போய்க்கிறான் தெரியுமா? எல்லாத்தையும் எளிமையாக எடுத்துங்கம்மா, சந்தோஷமாக எடுத்துங்க. பாரதியாருக்கு குள்ளச்சாமின்னு ஒரு ஞானி இருந்தார் நண்பரா, பாண்டிச்சேரியில் பார்க்குறாரு. எப்பயுமே குள்ளச்சாமியா ஒரு அழுக மூட்டையை முதுகில் சுமந்துக்கிட்டு வருவார். நானும் பார்க்குறேன், வருஷக்கணக்கில் இந்த மூட்டையை முதுகிலே சுமக்கிற எதுக்குன்னு கேட்டார். நான் வெளியில் சுமக்கிறேன், நீங்கள் உள்ளே சுமக்கிறீங்கன்ட்டு போயிட்டான் அந்த ஆள். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சார், வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்குங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு பொங்கலுக்கு 1 கிலோ பச்சரிசி, அவங்க அம்மான்னு சொன்ன மாதிரி 1 கிலோ பச்சரிசியும் 1 கிலோ சுகரும் கொடுத்தான் இலவசமாக தான். நான் அதுக்காகவும் போகல, அட்டையில் ஒரு என்ட்ரி வேணுன்றதுக்காக போனேன். முதல் நாள் போனேன், இல்லைன்ட்டான், லோடு வரலன்னா. மறுநாள் போனேன், லோடு வரலன்னா. 3ஆவது நாள் போனேன், லோடு வரலன்னா. 4ஆவது போனேன். இந்த பையன் பாவம், சார் இன்றைக்கும் சுகர் வரல சார், நாளைக்கு ப்ளீஸ். நான் கேட்டேன், 1 கிலோ சுகருக்காடா 4 நாள் நடக்கிறது என்ன? சுகருக்கு நடக்கிறது ரொம்ப நல்லது சார். சார் அந்த பையனுக்கு நான் என்ன, அவனை பெரிய படிப்பாளி கூட கிடையாது, வாழ்க்கையை எப்படி வாழறன்றதை படித்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அதுதான் சார் நமக்கு தேவை. நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் அப்படி தான் இருப்பான். நாங்கள் ஒன்றா 20 வருஷத்துக்கு முந்தி வாக்கிங் போவோம் காலையில். எங்கள் ஏரியா ரொம்ப அருமையாக இருக்கும். வாக்கிங் போகிறேன், ஒருத்தன் பார்த்துட்டு கேட்டான், என்ன சுகரா டெய்லி நடக்கிறேன்னா? ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நடக்கிறியான்னு. இந்த மாதிரி வேதாந்தம் பேசி வீணாக போனவன் நிறைய பேர் இருக்கிறான், போய் செக் பண்ணி பாரு. வர முகம் கூட ஒரு மாதிரியாகுதுன்னா ஒரு பயத்தை தூக்கி போட்டானே. அங்கேருந்து வீட்டுக்கு வந்தேன், என் ஒய்ஃபை பார்த்து கேட்டேன், என்னம்மா என் முகம் ஒரு மாதிரி? நானே சொல்லலான் தான் இருந்தேன், நான் கேட்டாக்கா நீ இப்படிலாம் வில்லங்கமாக கேட்குறியா, நீ எதையாவது சொல்லுவேன்னு நான் பயந்துருந்தேன். எனக்கு கூட அப்படி தான் தெரியுதுன்னா போச்சா, அதிர்ச்சி கூடி போச்சா. ராத்திரிலாம் தூக்கம் வராத, காலையில் போய் ப்ளட் சுகர் எம்டி ஸ்டமக்கில் கொடுத்தான். அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 240 ரூபா இருக்குதுன்ட்டான். 2 நாளாக வாக்கிங் போகல. 3ஆவது நாள் போகிறேன், மேற்படி ஆள் கேட்டான் பாருங்கள், கரெக்டாக என்ன நோட் பண்ணி நிற்கிறான். என்ன டெஸ்ட் பண்ணியா? விட மாட்டான். டெஸ்ட் பண்ணியான். நான் பண்ணம்பா, எவ்வளோ இருக்குது? 240. நான் சொல்லலை, எனக்கே இருக்கும்போது உனக்கு இல்லாமல் இருக்குமாயா? நான் அதனால் நான் என்ன அவன்கிட்ட கோவப்பட்ட போக முடியும் சார். உலகம் அப்படி தான், இன்னாதம்மா உலகம் இனிய காண்பர் இயல்புணர்ந்தோரே. வாழ்க்கை என்பது ஒரு ஸ்பீட் பிரேக்கு. ஸ்பீட் பிரேக்குன்னு பார்த்து பயப்படக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் ஓரமாக ஒரு ஒத்தடி பாதை போட்டு 2 வீலர் ஓட்டுறான் பார், அவங்ககிட்ட கற்றுக்குங்க சார். பிரபல உலகம் போற்றுகிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் ஸ்டார் ஹோட்டலில் உட்கார்றாரு. கண்ணாடி கொண்டு வரல, இன்னைக்கு பேரர் கொண்டு அந்த மெனு கார்டை கொடுக்குறாரு. நீயே படிப்பா அப்படின்னாரு. கிட்ட வந்து சொன்னான், உன்ன மாதிரி எனக்கும் படிக்க தெரியாது போட்டான். எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று சத்திய சோதனையிலே அண்ணல் காந்தியடிகள் கருத்தை தெரிவிக்கிறார் என்றால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் வேணுங்க. இந்த கல்யாண மாலை மூலமாக உலகத்து பெற்றோர்களுக்கு நான் ஒரு செய்தியை பணிவோடு சொல்லுகிறேன். இன்னைக்கு என்ன வாழ்க்கையில் பெரிய போராட்டம், என்ன டென்ஷன், என்ன ஒரு சிரிப்பை மறக்க வைக்கக்கூடிய பெரிய நிலை எது தெரியுமா? அந்த காலத்தெல்லாம் 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க ஐயா சொன்ன மாதிரி கூட்டு குடும்பம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இல்லை. என் பெரியப்பாலாம் கூட 16 பசங்க, கள்ளங்கப்படம் இல்லாத மனுஷன் அவர்.
16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றது நிறைவேற்றின மனுஷன் அவர். குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுக்குறவன் என் வீட்டுக்கு கொடுக்காம போட்டான் சார். என் பெரியப்பா கோவம் வந்து கூப்பிட்டுனாடா அவனார். நான் ஓடி போய் கூட்டம் வந்து விட்டேன். ஏன் என் வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கலன்னாரு. வீடாது நான் ஸ்கூல் வச்சு நடத்துறேன்ட்டான். அது அந்த காலம் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இப்போ வச்செல்லாம் ஒரு பொண்ணு ஒரு புள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம? ஒரே நோக்கம் என்ன தெரியுமா பெற்றோர்களுக்கு? கோடிக்கணக்கான பெற்றோர்களை இன்றைக்கு நான் சொல்வதை தயவு செஞ்சு பணியோடு கேளுங்க. மார்க்கு 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 மார்க்குன்னு தானே அவனை துன்புறுத்துறீங்க. அவனுடைய மனித தன்மையை எப்பொழுது பார்க்க போகிறீர்கள்? அவனே சிரிக்க விடாம பண்ணிட்டீங்களா? அவன் கூட ஸ்கூலுக்கு போய் வரான். முதல் நாள் ஸ்கூலுக்கு போய் வந்தான். என்னடா சொல்லி கொடுத்தாங்கன்றான். சைலண்ட். நொந்து போய்கிறானே. சிரிக்க விடுங்கய்யா, பிஞ்சி சிரிக்கட்டுமே. நான் ஒன்று கேட்குறேன். ரொம்ப மார்க் எடுத்துட்டானா நிறைய பேர் துள்ளி குதிக்கிறாங்க. எதுக்கு? பின்னாடி எல்லாம் வெளிநாட்டுக்கு போடுவான். மார்க் ரொம்ப குறைவாக வாங்குறானா சந்தோஷமா இருக்கு. அவன் கூடவே இருப்பான். சார், நாங்கள் 36 வருஷம் ஆசிரியராக இருந்தவன். என்னிடத்தில் படித்த ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து பட்டதாரி ஆகி பிற்பாலத்தில் IAS எழுதி பாஸ் பண்ணி மாவட்ட கலெக்டராக வந்துட்டான் சார். அதே கிளாஸில் 10th அதுக்கு மேலே போக முடியல, குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாத நிலையில் இருந்தவன் டிரைவிங்கில் கற்றுக்கிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அவனும் பதிவு பண்ணியிருந்தான். ஒரே நாளில் ஒரு மாவட்டத்தில் அவர் மாவட்ட கலெக்டராக வர்றான். ஒரு கிளாஸில் படித்தவன் இன்னொருத்தன் அந்த ஜீப் ஓட்டுற டிரைவராக வரான். சார், நீங்கள் வித்தியாசம் பார்ப்பீங்க, இது நியாயமானு கேட்பீங்க. ஆனால் நான் அப்படி பார்க்க மாட்டேன். மாவட்டத்தின் பாதுகாப்பு அந்த கலெக்டர்கிட்ட, கலெக்டரின் பாதுகாப்பு டிரைவர்கிட்ட. சார், எல்லாத்துலேயும் உயர்வு இருக்குதுங்கிறேன் நான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறேன் தெரியுமா? மார்க் வாங்கணும். அதே ட்ரெண்டில் என்ன பண்ணிட்டான்? கோழி பண்ண வச்சிருந்த ஒரு ஆள் ஏன் இந்த பசங்களுக்கு போட்டு காலையில் 4 மணிக்கு எழுப்பி சாயந்தரம் வரைக்கும் அதுக்கு இடையில சாப்பாடு கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து படுறான்ற மாதிரி இந்த கோழிகளையும் வளர்த்தா என்னன்னு ஒரு முடிவு பண்ணி மொத்த கோழிக்கு என்ன பண்ணால் நிறையா ஒரு ஒப்பந்தம் பண்ணால் நிறைய சாப்பாடு கொடுக்குறேன், உங்களுக்கு சத்துணவாக கொடுக்குறேன், டெய்லி ஒரு முட்டை போடணும், 7 நாளைக்கு 7 முட்டை போடணும். அதே மாதிரி போட வச்சான். ஆனால் ஒன்று மட்டும் வாரத்துக்கு 4 தான் போடுது. அதெல்லாம் முடியல. ஒரு ஒப்பந்தம் பண்ணான், இதில் எந்த கோழி 7 நாளைக்கு 7 போடலையோ நான் பிரியாணிக்கு அதை கொடுத்துருவேன்னா. இந்த 4 போட்ட அந்த கோழிக்கிட்ட வந்து உன்னை பிரியாணி கொடுத்துருவான்னா கண் கலங்குச்சான். ஏன் எல்லா கோழியாலும் போட முடியுது, உன்னால் ஏன் முடியல? நான் சேவலையா? எனக்கு இதுவே அதிகம். அது சேவல் எது கோழி எதுன்னு தெரியாமல் அவனுக்கு குழம்புற மாதிரி தானே சார். நம்ம பிள்ளையால முடியுமா முடியாதானே நம்ம நினைக்கலையே. வருத்தரமே. அவன் சிரிச்சு பல வருஷம் ஆச்சியா. நான் அனுபவிச்சு சொல்கிறேன். ஒரு நாள் லீவு போட்டோன்னா மறுநாள் வந்து சுற்றிக்குவான் சார். அப்படியே கொஞ்சம் போங்க சார், ஏன் சார் நேற்று லீவு போட்டீங்க, போங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா கஷ்டம்? ஆமாம், உங்கள் பீரியடில் மேத்ஸ் டீச்சர் வந்துட்டாங்க. கஷ்டமே அவனுக்கு அதுதானே. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? மாண்பு நீதிபதி அவள் மிகப்பெரிய நகைச்சுவையாளர். என்ன பாருங்கள், ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா? இத்தனை படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கதாசிரியனாக இருந்தாலும் கூட தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு உட்காந்துங்கிறார். பார்த்தீங்களா? இந்த எளிமை தான் மனிதனுக்கு ஏற்றம். இந்த எளிமையை தந்தது எது? அவருக்குள் ஊறி கிடக்கிற நகைச்சுவை உணர்வு தானே. பயங்கரத்தை அப்படி சொல்ற. மாண்பு நீதிபதி அவர்களே, நான் ஒரு தடவை ஜெயிலுக்கு போனேன். தப்பாக பார்க்காதீங்கய்யா, பேசுறதுக்கு தான். அதில் ஏதோ 1ஆம் கிளாஸ் என் கூட பட்சம் உள்ளகிறான்னு எனக்கு தெரியாது. அவனை நன்றி சொல்ல கூப்பிட்டாங்க. அவன் சொன்னான் பாரு, புலவர் ராமலிங்க சிரிக்க பேசினார், இவர் வாழ்நாள் பூரா எங்கள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னா. வாழ்வின் எல்லா நிகழ்வுகளையும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வது சரியே. கலகலப்பாய் தொடர்கிறார் புலவர் ராமலிங்கம். அடுத்த வாரம் 4 வயசு சிண்டு சொல்லுதுங்க, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.